வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக் தோசை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நான் முன்கூட்டியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு பவுலில் வந்து அந்த 2 எக் இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சி ஊற்றிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 2 எக்கையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சக்தி மசாலா சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 பிஞ்ச் வந்து சால்ட்டு தூளுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எக்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆகணும். இந்த மிக்ஸ் பண்ணின எக்கு வந்து நம்ம தோசை தவாவில் வந்து ஊற்ற போகிறோம். ஸ்பூன் வச்சோ அல்லது விஸ்க் வச்சோ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தோசை தவாவில் ஊற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க ஈவனாக. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஆனியன், பெப்பர் அண்டு கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து எதுவுமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கறிவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பரப்பி விட்டுறணும். சுற்றி வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் இருந்தால் கூட நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய எக் தோசை வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அந்த ஓரங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு சுற்றி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான். திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வச்சிங்கன்னா போதும், வெந்துடும். ஏன்னா நம்ம ஆனியன் எதுவுமே சேர்க்கல, அதனால் வந்து எக் வந்து சீக்கிரம் நல்லா குயிக்காக பாயில் ஆயிரும். இப்போ 2 பக்கமே நல்லா ஈவனாக நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான எக் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். இதை நான் வந்து அப்படியே டைரெக்டாக பிளேட்டில் மாற்றியும் சாப்பிட்லாம். அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிட்ஸுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா பீஸ் போட்டுருங்க. பீஸ் போட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து நல்லா அடுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா, ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட டேஸ்டியான எக் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் மிதுஸ் கிச்சனுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.